ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹுசைன். இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களோட உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஹெல்த்தியான உணவை சாப்பிட்றதா இருக்கட்டும், ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும். இப்போ நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை பார்த்திங்கன்னா அவங்க வந்து உணவே மருந்து அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா மருந்தே உணவு அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கண்ணுக்கு மத்தியில் இப்போ ஏதாவது ஒரு பொருளோட நீங்கள் வாங்க போகிற பொருளோட விலை வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பொருள் தான் தரமாக இருக்குது நல்லதாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வாங்கிட்டு இருப்போம். இப்போ அதே பொருளோட விலை வந்து நம்ம கண்ணுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து தரமாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, இல்லாட்ட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது ஃப்ரீயாக இருந்துச்சு இல்லை விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடம் சரியில்லை அப்படின்னு நினச்சி நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா கிராம்பு. இப்போ அந்த கிராம்பை வந்து நம்ம உணவு சமைக்கிறதுல மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுர்வேத நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடியதாக இந்த கிராம்பு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கிராம்பை வந்து எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் அந்த கிராம்பு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெளிவாக. இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராம்பை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராம்பில் உள்ள மருத்துவ குணத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிராம்பில் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா தொற்று பரவக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த தொற்று வந்து நம்மளுக்கு பரவாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கிராம்பு வந்து நம்மளுக்கு பயன்படுது. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கல்லீரல் சம்மந்தமான தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து பயன்படுது. அடுத்து நீங்கள் இந்த கிராம்பை நைட்டில் நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்பு பகுதியில் வயிற்றில் இருக்கிற கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து பயன்படுது. இப்போ அடிக்கடி காய்ச்சல் சளி ஏற்படுறவங்களுக்கு இந்த கிராம்பை வந்து பயன்படுத்தினீங்கன்னா அதிலேருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். இப்போது உடம்புல உள்ள ஆக்சிஜன் அளவு குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த கிராம்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஒரு அரை டம்ளரில் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு அதை அரை டீஸ்பூன் கிராம்பு பவுடரை கரைச்சி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். இப்போ அடுத்து நம்ம உடம்புல அலர்ஜி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கிராம்பை பயன்படுத்தலாம். நம்ம இந்த கிராம்பு வந்து நம்மளுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிராம்போட மருத்துவ குறிப்பை பார்த்தோம். இப்போ இந்த கிராம்பை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? 0% இன்வெஸ்ட்மெண்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோம், யார் வேணால் இந்த பார்ட் ஜாப் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஒரு சூடான தண்ணியில் கிராம்பை வந்து பொடியாக்கி அந்த சூடான தண்ணியில் போட்டு ஒரு 10 இல்லை 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு அப்புறம் 15 நிமிஷம் கழித்து அந்த கிராம்பை வந்து வடிகட்டி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.